الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் அதனுடைய தொடரில் 17வது சந்திப்பில் நாங்கள் இருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சஹாபாக்கள் என்றால் யார், அதற்கு பின்னால் குறிப்பாக சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அதில் கடைசியாக ஹுலஃபாவுர் ராஷிதூன் என்று அழைக்கப்படுற 4 ஹலீஃபாக்கள் என்று பல பேரோட வரலாறுகளை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல பார்த்தோம். நபி தோழர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் பொதுவாகவே மூமின்கள் என்று சொல்லும் பொழுது மூமினான ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் அதில் அடங்குவாங்க. அந்த அடிப்படையில் நபி தோழர்கள் என்று சொல்லும் பொழுது அது பெண்கள் உள்ளடங்கும் ஒரு பிரயோகம்தான். நாங்கள் பொதுவாக நபி தோழர்கள் நபி தோழிகள் என்று வேறாக பேசினாலும் அந்த நபியிட காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் என்கிறதுல பெண்கள் என்ற ஒரு பகுதியும் மிக முக்கியமானது தான். அந்த சஹாபியாத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி பெண்மணிகளை பற்றியும் கொஞ்சம் நாங்கள் அதில் முக்கியமானவங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வது நல்லம். ஏன்னா பெண்களை பற்றி பெண்கள் தான் தெரிஞ்சு கொள்ளணுங்கிற கட்டாயமும் இல்லை. அப்படி பார்த்தா ஆண் சஹாபாக்களை பற்றி ஆண்கள் மட்டும்தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லவாகும். ஏன்னா பெண் சஹாபி பெண்மணிகளிலும் ஆண்களுக்கும் நிறைய பாடங்கள் படிப்பினைகள், அவங்களோட குடும்ப விஷயத்தில் அவங்களுக்கு முன்மாதிரிகள், அவங்களோட மனைவிமார் அவங்க எப்படி நெறிப்படுத்தி கொள்ளணும், அவங்களோட பெண் பிள்ளைகள் அவங்க எந்த முன்மாதிரியில் வளர்க்கணும், அவங்களும் பொதுவான சில விஷயங்களில் ஈமான், இஸ்லாத்துக்கான அர்ப்பணிப்பு, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது போன்றதில் முன்மாதிரிகளையும் அவங்க எடுத்துக்கொள்ள தேவைப்படும். உண்மையிலே பெண் சஹாபி பெண்மணிகளை பொறுத்தவரையில் அவங்களும் ஒரு சில ஆயிரங்கள் இருந்து தான் இருக்கிறாங்க, இல்லாமல் இருக்க முடியாது இயல்பாகவே. ஏன்னா நபியின் காலத்தில் வாழ்ந்த சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் பொதுவாக இருந்தாங்க. எனவே சஹாபியத்துகள் என்ற ஒரு தொகையும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு சரியாக இவ்வளவு தொகையினர் என்ற ஒரு அளவுண்டு பெண் சஹாபாக்களோட தொகையில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அதில் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் அடங்கின வரலாற்று புத்தகங்கள் இருக்குது, குத்துபு தராஜிம் என்று சொல்லுவாங்க. அந்த குத்துபு தராஜிம்களில் பெயர் பதியப்பட்டிருக்கிற படிக்கு பெயர் பதியப்பட்டதே கிட்டத்தட்ட 2000 சஹாபி பெண்மணிகள் இருக்கிறாங்க. பெயருளுக்கு பதியப்படாதவங்க இன்னும் பல பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 115லிருந்து 130க்கு கிட்டவான தொகையினர் ஹதீஸுகளையே ரிவாய் செஞ்சிருக்கிறாங்க. பிரபலமான 6 ஹதீஸ் கிரந்தங்கள், அதிலும் குறிப்பாக புகாரி முஸ்லிமிலும் கூட பல பெண் சஹாபாக்கள் அறிவித்த ஹதீஸுகள் இருக்குது. பொதுவாக சஹாபாக்களில் பெண்களிலும் கூட நல்ல அறிவாளிகள், திறமசாலிகள், கொள்கை விடயத்தில் உறுதியானவர்கள், கொள்கைக்காக அர்ப்பணிப்புடன் நடந்தவங்க, சமூக விஷயங்களில் ஈடுபட்டவங்கன்னு பல பேர் இருந்திருக்கிறாங்க. சஹாபி பெண்மணிகளிலும் இருந்திருக்கிறாங்க இலக்கியவாதிகள், அது இலக்கியத்திலும் குறிப்பாக கவிதைகளை திறமையாக படிக்கிற கவிஞர்கள், அதே மாதிரி வைத்தியர்கள் கூட இருந்திருக்கிறாங்க.
ருஃபைதா என்று ஒரு சஹாபி பெண்மணி வைத்தியத்தில் மிச்சம் பிரபலமாக இருந்தாங்க. அவங்கள சஹாபி பெண்மணிகளின் வைத்தியர்ன்றே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ருஃபைதான்ற ஒரு சஹாபி இருந்தது சில நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் ஹதீஸுகளை மிச்சம் ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. பொதுவாக நான் சொன்னேன், ஒரு 130 மட்டுக்கு அளவிலான சஹாபி பெண்மணிகளே ரிவாய்த்து செய்த ஹதீஸுகள் இருக்குது. அதில் ஆயிஷா நாயகி போன்றவங்க ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்க கலையில் மார்க்க அறிவு விஷயத்திலையும் பிரபலமாக இருந்தே மற்றவங்க போய் அவங்கள்ட்ட படிக்கிற அளவில் உள்ளவங்களும் இருந்திருக்கிறாங்க. தேவைப்படும் பொழுது அல்லாஹ்வுக்காக போராடுறவங்களும் இருந்திருக்கிறாங்க. யுத்த களங்களில் சில இக்கட்டான சந்தர்ப்பங்களில் களங்களில் இறங்கி போராடியவர்களும் இருக்கிறாங்க. பொதுவாக அல்ல, பொதுவாக இக்கட்டான நேரங்களில் இந்த சஹாபி பெண்மணிகள், இப்போ நாங்கள் சஹாபாக்களை பற்றி பேசுவோமே, சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் என்று. நான் கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டை தான் பார்த்தோம். ஒரு 12 பேர் மட்டுக்கு அதில் குறிப்பாக கடைசியாக நாங்கள் ஹுலஃபார் ராஷிதுன்களை 4 பேரையும் பார்த்து முடித்தோம். அதே மாதிரி சஹாபி பெண்மணிகளிலும் இருக்கிறாங்க. சுவர்க்கவாதி என்று நபியின் வாயினால் சொல்லப்பட்டவர்கள். நாங்கள் இன்றைக்கி பேச இருக்கிற ஹதீஜா நாயகியும் குறிப்பாக அதில் ஒரு ஆள். ஆயிஷா நாயகி எங்களுக்கு விளங்குது ஹதீஸுகளில். உம்மு சுலைம் நாயகி, சுமையா நாயகி போன்றவங்க, இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்களை நீங்கள் சொர்க்கவாதி என்ற கருத்தில் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஆண்களில் போன்றே பெண்களிலும் சுவர்க்கவாதி என்று சுப செய்தி சொல்லப்பட்ட பட்டியல் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நாங்கள் எந்த நிறைய சமூக விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயத்தில் பொறுப்பான இதுகளில் முன்மாதிரிகள்னு பொதுவாக பேசினாலும் சஹாபி பெண்மணிகள்கிட்ட பொதுவாக இருந்த அந்த ஒழுக்கம், ஆழமான ஈமான், அதே நேரத்தில் இஸ்காத்துக்கான அர்ப்பணிப்பு என்ற நிறையா முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் முடியுமெண்டா முன்னுக்கு வரும் கட்டங்களில் இன்னும் பல ஆண் சஹாபாக்களை பார்க்குற மாதிரி சில பெண் சஹாபி பெண்மணிகளையும் பற்றி நாங்கள் பார்ப்போம், குறிப்பிட்ட சில பேரை. இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த குறுகின நேரத்தில் தான் பார்க்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அந்த சஹாபாக்கள் என்ற அந்த உயர்ந்த அந்த சந்ததி இருக்கிறாங்களே, அந்த ஜீல், அவங்களில் அந்த ஜென்ரேஷன், அவர்களில் ஆண்களை பற்றி நாங்கள் நிறையா பேசுகிறோம். அதில் ஆண்களை விடவும் ஒரு விதத்தில் முன்னுக்கு இருக்கிறவங்க தான் பொதுவாக சொல்லப்போனால் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள பொறுத்தவரையில் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களோட கருத்துப்படிக்கு மிக ஆரம்பத்தில் வந்த முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்கண்டும் ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பும் இருக்குது. நடந்த பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது முதலாக நபியை நபியாக ஏற்று ஈமான் கொண்டவர்கள் ஹதீஜா நாயகி என்று சொல்லப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த உம்மத்தில் முதன்மையானவர்கள். ஒரு சிலர் எழுதுகிற மாதிரி இஸ்லாம் என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் என்றிருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க வந்த முதல் மாணவி அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி சில பேர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கன்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் இந்த நீண்ட மிக பிரமாண்டமான இந்த இஸ்லாமிய உம்மாவில் கோடிகளான இந்த இஸ்லாமிய உம்மாவில் ஆக முதல் 3 பேர் யார் என்று எடுத்தால் கட்டாயம் அதில் ஹதீஜா நாயகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஆளுமை, முக்கியமான ஒரு பெண்பணிதான் ஹதீஜா நாயகி. ஹதீஜா நாயகியோட வாழ்க்கையில் பெண்களுக்கு மட்டுமில்லை, நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அந்த ஹதீஜா நாயகியுடைய அந்த ஈமானிய உறுதி, அந்த கொண்ட கொள்கைக்காக அவங்க செஞ்ச தியாகங்கள், இன்னும் பல முன்மாதிரிகள் பொதுவாக ஆண்களுக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு பெண்மணி தான் இந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அதுலேயும் குறிப்பாக ஹதீஜா நாயகியோட பங்களிப்பு மிச்சம் விசேஷம். ஏன்னா எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கை பல 100 வருடம் வாழலாம், நீண்ட காலம் அது இருக்கலாம். ஆனால் அந்த கொள்கையின் ஆரம்பம் தான் மிக முக்கியம். அந்த கொள்கையின் ஆரம்ப கட்டத்தில் அந்த கொள்கை ஸ்தாபிக்கப்படும் பொழுது இருந்தவர்கள் இருக்கிறார்களே அவங்க மிக முக்கியமானவர்கள். அவங்க இன்றைக்கும் பேசப்பட வேண்டியவர்கள். ஒரு கொள்கையின் கட்டங்களில் மிகவுமே கஷ்டமானதும் அது ஸ்தாபிக்கப்படும் ஆரம்ப கட்டம்தான். அதுக்கு பிறகு அது வளர்ந்த பிறகு அதில் ஆரம்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் இருக்காது. எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் உலகத்தில் அது ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆரம்ப கட்டம் தான் மிக மிக முக்கியமானது.
அதுதான் மிகவுமே கஷ்டமானதாகவும் இருந்திருக்கும். அதிலிருந்து அவங்க நிறைய அர்ப்பணிக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிக ஸ்தாபிக்கப்பட்ட ஆரம்ப நொடியிலிருந்தே ஹதீஜா நாயகி அங்கே இருந்தாங்க, நபியோடு இருந்தாங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க, அர்ப்பணம் பண்ணினாங்க, தியாகம் பண்ணினாங்க. இன்னொன்று பார்க்கலாம், ஹதீஜா நாயகியுடைய வரலாறுல சில பேர் இருக்கிறாங்க, ஆரம்பத்திலே ஒரு கொள்கையில் ஈடுபட்டு அதுக்காக உழைச்சி இஸ்தாபத்தில் அவங்க பங்களிப்பு பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து வளர்ந்து அது இருந்தே வளர்ந்து அதில் வர்ற பிரயோஜனங்களை கண்டிருப்பாங்க, அல்லது அதில் வர பிரயோஜனங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் ஹதீஜா நாயகி மிக கஷ்டமான அந்த ஆரம்ப கட்டத்தில் மிகப்பெரிய பங்கொண்டு இந்த கொள்கைக்கு வகிச்சாங்க. ஆனால் இந்த கொள்கை வளர்ந்து இது பறந்து அதிகாரம் ஆட்சி கொண்டதாக இருந்து அப்படி இருக்கிற காலத்தில் வந்த அந்த பலன்கள் அவங்களுக்கு பார்க்க கிடைக்கல. அவங்க நுபுவத்து 10ஆம் ஆண்டே மௌத்தாவிட்டாங்க. நுபுவத்து 10ஆம் ஆண்டு தொழுக கூட கடமையாக்கப்படலை. ஹதீஜா நாயகி மௌத்தாகும் பொழுது ஆரம்பத்தில் பங்களிப்பு பண்ணினார்கள். மிக கஷ்டமான கட்டத்தில் இவ்வளவு பெருசு நபீட காலத்திலே வளர்ந்துருச்சு தானே. மக்கா, அதுக்கப்புறம் மதீனா, முழு அரபு நாடெல்லாம் இஸ்லாமிய ஆதிக்கத்துக்கு பெரிய அளவில் இஸ்லாம் பரவி ஒரு பலமாக கொள்கைகளை கஷ்டப்பட்டதன் பலன்களை பல பேர் அனுபவிச்சாங்க. ஆரம்பத்தில் மிச்சம் வறுமையில் இருந்தவங்க பின்னால் அபூ ஹுரைரா போனவங்க. அபூ ஹுரைராவே சொன்னார், அபூ ஹுரைரா ஒரு நாள் அவர் ஒரு நல்ல பொறுமதியான உடுப்பு ஒன்று உடுத்திருந்தார், கொஞ்சம் பொறுமதியானது. அதில் அவர் அப்படி மூக்கு துடைக்கிறதுக்கு வரக்கொள்ள அவரே அதை துடைச்சிட்டு சொன்னார். அவரை பார்த்து கொண்டே சொன்னார், அபூ ஹுரைரா நீ எவ்வளோ முன்னேறிட்டாய், அல்லது எவ்வளோ மாற்றம், இப்படியெல்லாம் இருந்த ஒரு ஆள் நீ இப்படியெல்லாம் மாறிட்டியேன். அவர்கள் பலன்களை அனுபவித்தார்கள், கிட்டத்தட்ட கண்டார்கள். ஹதீஜா மிச்சம் கஷ்டப்பட்டார்கள். மிக மிக ஆரம்ப கஷ்டமான கட்டத்தில் பலன்களை அனுபவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க மௌத்தாகிட்டாங்க. ஹதீஜா நாயகியோட வரலாறு மிக அழகானது. ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அவங்களோட வரலாறு நாங்கள் பொதுவாக பார்த்தா அவங்க ஹதீஜா பின்த் ஹுவைலித், அவங்களோட வாப்பட பேர் ஹுவைலித். இவங்க குறைஷி குலத்து பெண்மணி தான். குறைஷி குலத்தில் பல பிரிவுகள் இருக்கிறாங்க. நான் பல முறை சொல்லியிருப்பேன். பனு ஹாஷிம், அப்படி பனு லுஐ, பனு அதி, அப்படி பனு ஹுசைமா, பனு ஜுஹரா, பல பேர் இருக்கிறாங்க. இந்த பல பிரிவுகளில் பனு அசத் என்கிற பிரிவை சேர்ந்தவங்க தான் ஹதீஜா நாயகி. ஹதீஜா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 5வது அப்பா இருக்கிறாரே, வாப்பட வாப்பா வாப்பட வாப்பா அப்படி போகிறதில்ல, 5வது குஸை இப்னு கிலாப்னு இருக்கிறாரு. அந்த குஸையுடைய இதில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையோடு அவங்க சேர்றாங்க. குஸைக்கு இருந்த பிள்ளைகளில் ஒரு புள்ள அப்து மனாஃப், அவருக்கு பல பிள்ளைகள், அதில் ஒரு புள்ள அப்து மனாஃப். அப்து மனாஃப்ல புள்ளட இதில் வந்தவங்க தான் ரசூலுல்லாஹ்வோட வாப்பா அப்துல்லா. இன்னொரு புள்ள குஸைக்கு இருந்தார், அப்துல் உஸ்ஸான்னு சொல்லி. அந்த அப்துல் உஸ்ஸாண்ட புள்ள அந்த பிள்ளையில வந்தவர் தான் ஹுவைலித். அந்த ஹுவைலிதின் மகள் தான் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா நாயகி பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் பல பேர் இருந்தாங்க. நபிக்கு அந்த உறவு இருக்குது, உறவுல சொந்தத்தில் மிகவுமே நெருக்கமானவங்க ஹதீஜா நாயகி தான். அவங்க தான் மிச்சம் நெருக்கமாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உறவுல. அந்த வம்சம் என்று சொல்லுவோமே, அல்லது சொந்தம் என்று, அந்த சொந்தத்தில் மிகவுமே நெருக்கமாக இருந்தாங்க. இவங்க பிறந்தது பொதுவாக ரசூலுல்லாஹ்வோட முந்தித்தான் இவங்க பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட எத்தனை வயசு மூத்தவங்கன்னா பரவலாக சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் இவங்களை கல்யாணம் முடிக்கும் பொழுது நபிக்கு 25 வயசு, இவங்களுக்கு 40 வயசு, அப்படின்னா 15 வயசு கூடினவங்க. அது பரவலாக சொல்லப்படுற ஒன்று. சில வேளை இருக்கலாம், மிக பிரபலமாக அப்படித்தான் சொல்லப்படுறது. ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் பேசுகிறாங்க எப்படின்னால் அந்த அளவு வயசு வித்தியாசம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா 40 வயசில் நபியை திருமணம் முடித்த ஹதீஜா நபிக்கு 6 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தாங்க. எனவே 40 வயசுக்கு பின்னால் தொடர்ந்து அத்தனை பிள்ளைகள் பெறுவது என்பதும் இயல்பாக சாத்தியம் குறைவு. இன்னும் பல காரணங்களை வச்சு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த அளவு பெரிய வயது வித்தியாசம் இல்லை, ஆனால் நபியை விட மூத்தவங்க. நபியை விட ஒரு 2-3 வயசு மாதிரி, அதாவது ஒரு 5 வயசுக்குள்ளுக்கு மாதிரி மூத்தவங்க. பொதுவாக நபியை விட மூத்தவங்க தான் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க நபிக்கு முன்னாலேயே 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க தான், ஒன்றுக்கு பின் ஒன்று. ஒத்தரை முடிச்சிருந்தாங்க. ஹதீஜா நாயகி அத்தீக்குண்டு ஒத்தரை. இன்னொருத்தர் ஹதீஜா நாயகி அதுக்கு முன்னால் முடிச்சிருந்தாங்க, ஆயித் என்று சொல்லி அப்படி ஒத்தரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் அபூஹாலாண்டு ஒத்தரும் அத்தீக்குண்டு ஒத்தரும். அதாவது 2 பேருன்னா ஒத்த மௌத்தாவின போகிறோம், இன்னொத்தரை முடித்தாங்க. அந்த 2 பேருக்கும் பிள்ளைகளும் இருந்துச்சு.
ஹதீஜா நாயகிக்கு. அதில் ஹிந்துன்ற ஒரு மகன் இருந்தார், முந்தின மாப்பிள்ளைக்கு கிடைச்சவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறவு அவரையும் சேர்த்து தான் வளர்த்தாங்க. புறவு அவர் நபியை ஈமான் கொண்டு அப்படியெல்லாம் வந்தார். இந்த ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அவங்க ஒன்று மிச்சம் கண்ணியமான, ஊரில் மிக கௌரவமான, மிக மரியாதையான ஒரு பெண், அதே நேரத்தில் அழகான ஒரு பெண்ணும் கூட. இன்னொரு முக்கியமான குறிப்பு, ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க ஹதீஜா சீமாட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பணக்கார பெண், தொழில் அதிபர்னு சொல்லுவாங்களே, பெரிய பிஸ்னஸ் பண்ணின ஒரு பணக்கார பெண் அவங்க. எனவே ஒரு பணக்காரியாக, அழகான ஒரு பெண்ணாக, மிக கௌரவமான, மக்காவில் மிகச் சிறந்த சிறப்புள்ள பெண்களில் ஒத்தராகத்தான் ஹதீஜா நாயகி அவங்க இருந்ததை பார்க்கலாம். ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அவங்களோட வரலாறு சரி பெருசி, நான் கொஞ்ச நேரத்துக்கு சுருக்கி சொல்லிக்கொள்கிறேன். இந்த இஸ்லாம் என்ற ஒரு ஆச்சரியமான, அழகான, முழுமையான, நிலையான இந்த பெரிய மார்க்கம் வந்த முதலாவது செய்தியை இந்த உம்மத்தில் கிடைச்சது, அந்த செய்தியை எடுத்தது ஹதீஜா தான். அவங்களுக்கு தான் அந்த செய்தி முதலாவது நபி பேத்து சொன்னது அவங்கள்ட்ட தான் சொன்னாங்க. அது முதலாவது அவங்க கேட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க தான் முதலாவது ஈமான் கொண்டாங்கன்னு கூட சில பேரோட கருத்து இருக்குது. அந்த ஹதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்தில் பங்கெடுத்தாங்க, பலன்களை காண கிடைக்கல அவங்களுக்கு. அவங்களுடைய விசேஷம் என்னாண்டால், அவங்களுடைய சிறப்புகள் உண்டு என்னாண்டால், சரியான ஒரு ஒரு அதாவது மிச்சம் மரியாதையாக, மிச்சம் ஒழுக்கமாக இருந்த ஒரு பெண்மணி. அடுத்தது நல்ல புத்திசாலி. அடுத்தது சிக்கலான சந்தர்ப்பங்களில் பதட்டம் அடையாமல் நின்று நிதானித்து கவனமாக முடிவெடுக்கும் ஒரு பெண். இயல்பா பெண்கள்கிட்ட இல்லாத ஒரு கொண். பெண்கள்கிட்ட பொதுவாக ஆழமான அறிவு இல்லை பொதுவாக இல்லை. பதட்டமான சூழல்களில் பதட்டப்படாமல் நின்று நிதானிச்சு ஆண்களை போன்று செயல்படுற குணம் பெண்கள்கிட்ட இல்லை. ஆனால் ஹதீஜா நாயகி கிட்ட அந்த மரியாதை, ஒழுக்கமாக கற்பை பாதுகாத்து வாழ்றது இருக்கிற மாதிரியே நல்ல புத்தி இருந்துச்சு. அதே நேரத்தில் பிரச்சனைகளை மிக நின்று நிதானித்து கவனமாக கையாளுற அந்த மன உறுதி ஒன்று அவங்கள்ட்ட இருந்துச்சு. சம்பவங்கள் உங்களுக்கு நிறையா பார்த்தா தெரியும். இப்போ ஹதீஜா நாயகியை நாங்கள் சொல்கிறோமே பெரிய வியாபாரம் பண்ணினவங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இன்றைக்கு சும்மா ஒரு பொம்பளையை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி, வியாபாரத்தில் ஈடுபடுற பெண், பெரிய வியாபாரத்தில் பெருசாக ஈடுபட்டு நிறையா பல கிளைகள் வைத்து அங்கங்கே ஆள் வச்சு கூலிக்கெல்லாம் வச்சு இந்த கொலை எங்களுக்கு டக்குன்னு மனசுக்கு படும் அந்த பெண்ணை பற்றி. பொதுவாக ஆம்பளைகளோட புழக்கமாயிருப்பா, கண்டபாரி போவாங்க வருவாங்க அப்படின்னு மாதிரி தான் யோசிப்போம். ஹதீஜா நாயகி ஒரு பெரிய பணக்காரியாக, குறிப்பாக வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தும் கூட அடுத்தடுத்து 2 கணவன்மார் மௌத்தாகியதன் பின்னால் ஒரு சில வருடங்களை விதவையாக கழித்திருந்தும் கூட, விசேஷமாக அந்த ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த ஹதீஜா நாயகிக்கு அப்பவே ஒரு பட்டப்பெயர் இருந்துச்சு, தாஹிரா, தூய பெண் என்று அப்பவே ஒரு பட்டப்பெயர் இருந்துச்சு. அப்பவே அந்த அளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அந்த காலத்திலேயே மக்கள் தூய பெண் என்று சொல்கிற அளவுக்கு தூய்மையாக, ஒழுக்கத்தை பேணி பக்குவமாகத்தான் ஹதீஜா நாயகி வாழ்ந்திருக்கிறாங்க. ஹதீஜா நாயகி நான் சொன்ன மாதிரி வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. ரசூல்லா கூட அவங்கள்ட்ட வியாபார விஷயமா ரசூல்லாவை கூலி கொடுத்து ரசூல்லா சாமான்கள் எடுத்துக்கிட்டு போய்த்து அவங்களுக்கு வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க. நுபுவத்துக்கு முன்னால் எங்களுக்கு பொதுவாக தெரியும், நான் வாரேன் அதுக்கு. ஆனாலும் அந்த வியாபாரம் செஞ்சதுக்குன்னா மிச்சம் ஒழுக்கமாக பக்குவமாகத்தான் அந்த வியாபாரத்தை செஞ்சாங்க. ஹதீஜா நாயகியுடைய சிறப்புகள் நிறைய சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மின் ஹைரி நிசாஇல் அர்தி வ மின் அஃதலி நிசாஇல் ஜன்னா, இந்த பூமியின் பெண்களில் மிகச்சிறந்தவர்களில் ஒரு பெண் ஹதீஜான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சுவர்க்கத்து பெண்களில் மிகச்சிறந்தவர்கள் ஒத்தருண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹதீஜா நாய்க்கு சில சிறப்பு கிடைச்சிச்சு, கிட்டத்தட்ட வேற யாருக்கும் கிடைச்சதாக நாங்கள் காணல மாதிரி. ஒரு நாள் ஜிப்ரீல் வாரார், சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யார சொல்லதான் இப்போ ஹதீஜா வருவது, இப்போ வந்து கொண்டிருக்கிறது ஒரு பாத்திரம் ஒன்றில் உங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ என்னமோ எடுத்துக்கிட்டு வாராங்க. ஹதீஜா வருவது, இது ஜிப்ரீல் சொல்கிறார் வருவது. அவங்க வந்தா ஃபக்ரா அலைஹிஸ்ஸலாம் மிர் ரப்பிஹா வ மின்னி, ஹதீஜாவுக்கு சொல்லுங்க, ஹதீஜாட ரப்பு சலாம் சொன்னதாகவும் நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்க. அந்த சிறப்பு பெரிய சிறப்பு. அல்லாவிடமிருந்தும் என்னிடமிருந்தும் சலாத்தை ஹதீஜாவுக்கு எத்தி வைங்கண்டாங்க.
அதோட சொன்னாங்க தொடர்ந்து, வபஷ்ஷிர்ஹா பிபைத்தின் ஃபில் ஜன்னதி மின் கஸப் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப். கதீஜா கிட்ட இன்னொரு சுப செய்தி சொல்லுங்க, சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு விசேஷமான வீடு இருக்குது, அது மின் கஸப், அது முத்து இருக்குது, முத்து, முத்தை குடைந்து அப்படியே உருவாக்கிய ஒரு வீடு. சும்மா ஒரு சின்ன ஒரு சில கிரேமுள்ள முத்தே லட்சக்கணக்கு பொறுமதி, அது சுவர்க்கத்தின் வீடு. எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிங்க. அவ்வளவுமே ஒரு பெரியோர் முத்தை குடைந்து அப்படியே ஒரு வீடு, அப்படி ஒரு வீடு கதீஜாவுக்குன்னு இருக்குது, அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வீட்டில் லா ஸஹப ஃபீஹி வலா நஸப். இங்கே பொதுவாக இங்கே வீடுன்ற கொலை 4 பேர் இருக்கக்குள்ள ஒரு நோய்ஸாக இருக்கும், சத்தம். சஹபுனா சத்தம், அங்கே சத்தம் இங்கே சத்தம், சகிக்க இல்லாத மாதிரி இருக்குமே. அந்த வீட்டில் அது இல்லை. அதே மாதிரி வலா நஸப். இங்கே வீடுனா பொதுவாக பெண்களுக்கு அது ஒரு சிக்கல் தான். வீடுண்டா ஒரே இறைச்சலாக இருக்கிறாக்கள், சத்தம் போடுற, அடுத்தது நஸப், கஷ்டம் கஷ்டம். உடனே வீட்டை துப்புரவாக்குற, தூக்குற, அது இது, காலையில் சமைக்கிற, பகலைக்கு சமைக்கிற, மறுவா கழுவுற, அப்படி வேலை தானே. அந்த சுவர்க்கத்தின் வீடில் அந்த ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே இல்லை. சத்தம் இல்லை, அப்படி அமைதியாக இருந்த அந்த வீட்டில், ஏகாந்தமாக அந்த வீட்டில் அப்படி அனுபவிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதில் கஷ்டம் இல்லை. ஒருத்தர் எழுதுறாரு, அவ்வளவு பைத் இஸ்லாமி, உலகத்தில் முதலாவது ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஹதீஜா தான். ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்க, மிக ஆரம்பத்தில் நபியை முடிச்சாங்க. அந்த அடிப்படையில் நபியின் முதலாவது ஈமானிய இஸ்லாமிய குடும்பம் அவங்க தான். அந்த வீட்டை உருவாக்கிய அந்த ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீடு கொடுக்குறான். சரி, ஹதீஜா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட விஷயத்தில் ரசூலுல்லாவும் ஹதீஜாவுடன் கடுமையான அன்பா இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ருசிக்து ஹுப்பஹான, ஹதீஜா மீது இருக்கிற பற்று என்ற உள்ளத்தில் அப்படியே கொடுக்கப்பட்டது, அது மாறாதுன்னாங்க. எந்த மனைவி வந்தாலும் யாரு வந்தாலும் ஹதீஜாட இடத்தை யாருக்கும் பிடிக்க இயலாது. என் உள்ளத்தில் அப்படியே ஒரு அன்பை போட்டு வச்சுட்டான் அல்லான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கொருக்கா ஹதீஜாவை பேசுவாங்க. பிற்காலத்தில் கூட ஹதீஜா 10 மூத்து, ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் அதுக்கு பின்னாலையும் ஹதீஜாவை பற்றி அடுக்கொருக்கா பாராட்டி பேசிக்கொண்டே இருப்பாங்க. எந்தளவு பேசுவாங்கண்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மகிர்த்து அலா, அப்படிதான் சொல்றாங்க, நபியின் மனைவிமார்களில் எந்த ஒரு மனைவி மீதும் நான் ஹதீஜாவின் மீது ரோஷப்பட்ட மாதிரி ரோஷப்படலை. பெண்களுக்கு இடையில ஒருத்தருக்கு பல மனைவி இருக்கக்குள்ள ஒருத்தர் அடுத்த மனைவியை பாராட்டுறது அவ்வளோ சகிக்காது, இயல்பான பெண்களின் தன்மை. அந்த ஹதீஜா ஆயிஷா சொல்றாங்க, ஹதீஜா நாயகிய ரசூலுல்லாஹ் பாராட்டி பாராட்டி ஒரே இருக்கிற, ஹதீஜாவை பற்றி நான் பொறாமப்பட்ட மாதிரி, அதாவது ஹதீஜாவை பற்றி நான் ரோஷப்பட்ட மாதிரி வேற எந்த ஒரு பெண்ணை பற்றி நான் ரோஷப்படலை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இந்த ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி குமர் இளம் பண்ண முடிச்சாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. ரசூல் அடிக்கொருக்கா ஹதீஜாவை பேசுறதுனால ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஒரே அவங்கள பற்றியே பேசுறீங்களே, பல்லுழுந்த அந்த கிழவியை பற்றி நீங்கள் அடிக்கொருக்கா பேசுறீங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு தான் ஒரு குமரொண்ட தந்திருக்கிறானே, கன்னி பெண் ஒண்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஆயிஷா அப்படி இல்லை, அது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாரும் என்னை மறுத்த நேரத்தில் அவள் என்னை நம்பினாள். எல்லாரும் என்னைய நபின்னு சொல்லக்கொள்ள மறுத்த நேரத்தில் அவள் என்னை நம்பி ஈமான் கொண்டாள். எல்லாரும் எனக்கு தர்றத்துக்கு மறுத்த நேரத்தில் அவள் தந்தா. அவளோட சொத்தை அதை இதை பணத்தை எனக்கு தந்தா. அது இருந்தது எனக்கு தௌவாவுக்கு உதவிச்சு. அவள் எனக்கு புள்ள பெற்று தந்தானா. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் யார் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்க்கு புள்ள கிடைக்கலையே. மனைவிமார்கள் யார் மூலமாகவும் கிடைக்கல. ரசூலுல்லாஹ் பிள்ளைகளில் 7 பிள்ளையில் 6 பிள்ளை ஹதீஜா நாயகி மூலமாக தான் கிடைச்சிச்சு. ஒரே ஒரு புள்ள அந்த ரசூலுல்லாஹ் அடிமை பெண் மூலமாக கிடைச்ச கடைசி பொடியன் மகன் இப்ராஹிம், அந்த மகன் அவர் தான் கிடைச்ச. மற்றபடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் எனக்கு புள்ள பெற்று தந்தா, அவளோட பணத்தை தந்தா, என்னைய நம்பி நான் எல்லாரும் மறுக்கும் பொழுதுண்டு ரசூலுல்லாஹ் மறக்க இயலாண்டாங்க. ஒரு மனிதனுக்கு சில முதல்களை ஒரு நாளுமே மறக்க முடியாது. விசேஷமாக முதலாவது மனைவி ஹதீஜா. இந்த முதலாவது மனைவியை சந்தித்தது, பேசினது, வாழ்ந்தது, அது ஒரு நாளுமே மனசுல இருந்து போகாது. ஹதீஜா என்ன சிறந்த பெண்மணி. அந்த நபிக்கு ஒரு கணவனுக்கு இந்த அதாவது ஜௌஜா வஃபியான்னு சொல்லுவாங்க, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கணவனுக்கு கொடுக்க வேண்டிய பாசம் அன்பு எல்லாம் காட்டி மிகவுமே விசுவாசமாகவும் துணையாகவும் கணவனுக்கு இருந்த விஷயத்தில் ஹதீஜா மிச்சமே பொறுமதியாக இருந்தாங்க. ஏன்னா ஹதீஜா நீங்கள் பார்க்கலாம், பெரிய பணக்காரி, பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் நபியை நம்பின பிறகு வந்து ஈமான் கொண்ட பிறகு நிறைய சோதனை வந்துச்சு. நிறைய சாதாரண பெண்கள் கூட தாங்க மாட்டாங்க. அதை
இவங்க நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தாங்கினாங்க. எனவே அவங்க ஒரு கணவனுக்கு மிகவுமே பற்றான, கணவனுக்கு மிகவுமே கணவன் விஷயத்தில் அக்கறையுள்ள, அன்பு காட்டுற ஒரு நம்பகமான விசுவாசமான ஒரு மனைவியாக கதீஜா நாயகி இருந்திருக்கிறாங்க. கதீஜா நாயகி எந்த அளவுனா ரசூல்லா புறவு கூட என்ன சரி ஆடுகள் அதுகள் ஒட்டகங்கள் அறுத்தா கதீஜா நாயகியோட கூட்டாளி பொம்பளை வீட்டுகளுக்கு ஒரு பங்கு அனுப்புவாங்க. கதீஜா உசுரோடு இருக்கக்குள்ள கதீஜாவோட இருந்திருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸுகள் மாதிரி, அவங்கள பழக்கமான பெண்கள், அவங்க இப்போ வயசாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு அனுப்புவாங்க கதீஜாவின் ஞாபகமாக. அப்படி ரசூல்லா இருந்திருக்கிறாங்க. கதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில் நிறைய சிறப்பு இருக்குது. நபியுடன் நீண்ட காலம் வாழ்ந்தது கதீஜா தான். 25 வருஷம் வாழ்ந்தாங்க. வேற எந்த ஒரு மனைவியும் நபியுடன் 25 வருஷம் வாழல. இன்னொரு விசேஷம் இருக்கு என்னென்றால், கதீஜா உயிருடன் இருக்கும் வரைக்கும் ரசூல்லா வேற யாரையுமே கல்யாணம் முடிக்கல. ஒரு தனி மனைவியாக நபியுடன் இருந்தாங்க 25 வருஷமாக. கதீஜா மௌத்தாவின பொறவுத்தானே ரசூல்லா முடிச்சாங்க. மௌத்தாவி கொஞ்ச நாளே சௌதா நாயகியை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா, அப்படி கல்யாணங்களை முடிச்சாங்க. அந்த கதீஜா நாயகியை பொறுத்தவரையில் அந்த அவங்களோட புத்தி கடுமையான ஒரு ஆண்களை போன்ற புத்திசாலியாக இருந்தாங்க. விஷயங்களை நின்று நிதானிச்சு கவனமாக கையாளுறவங்களாக இருந்தாங்க. அதில் ஒன்றுதான் அவங்க ரசூலுல்லாவை அந்த இவரை முடிக்கணும்னு ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்களே. சில பேருடைய முடிவு இருக்குது, ஆச்சரியமான முடிவுகள். இந்த ஃபிராசத்தின் அரபுல சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு அல்லாஹ் உள்ளத்தில் கொடுக்கும் ஆச்சரியமான ஒரு உதிப்பு மாதிரி. அது எல்லாருக்கும் இல்லை. அபூபக்கர் நியமிச்சார் உமரை, ஆச்சரியமான ஒரு முடிவு. வரலாறில் சில பேர் அந்த நேரத்தில் அதை சில பேர் சொன்னாங்க, வானா உமர் வானாண்டு. அபூபக்கர் தெளிவு தூர நோக்கோட முடிவு ஒன்று எடுத்தார். சிறந்த முடிவு என்கிறது பிறகு உமருடைய ஆட்சியில் விளங்கிச்சு. அந்த அளவு சிறந்த ஆட்சி ஒன்று கொடுத்த மாதிரி சில பேருடைய அப்படி முடிவுகள் இருக்குது. கதீஜா நாயகி கவனமாக தூர நோக்கோட முடிவெடுக்கிற ஒரு பெண். உணர்ச்சி பெண்கள் பொதுவாக இந்த சென்சிட்டிவாக உணர்ச்சி பூர்வமாக தான் முடிவு எடுப்பாங்க. கதீஜா நாயகி மிச்சம் யோசித்து கவனமான ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க. அழகான ஒரு முடிவு. முஹம்மது என்ற இந்த வாலிபரை திருமணம் முடிக்கணுங்கிற முடிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. தன் பொருள்களை கொடுத்து ஷாமுக்கு, இன்றைய பலஸ்தீன் பகுதி. கூட மைசரான்ற ஒரு அடிமையும் போகிறாரு. வியாபாரம் முடிஞ்சு திரும்பி வந்த பிறகு மைசரா அங்கே கதீஜாவின் அடிமை ரசூல்லா பற்றி கதீஜா கிட்ட பாராட்டுறாரு. நல்ல மனுஷன், அப்படி மனுஷன், இப்படி நடந்தார், அப்படி நடந்தார். ஒரு வியாபாரமும் கை நிறைய லாபம். அப்போ கதீஜா நாயகி யோசிச்சு முடிவெண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பொன் கேட்டு வந்தாங்க கதீஜாவை கல்யாணம் முடிக்க. கதீஜா நாயகி முடிவெடுக்கிறாங்க இவரை முடிப்பது என்று. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்றால், கதீஜா என்ற பெண்மணி இந்த முஹம்மது என்ற வாலிபரை முடிக்க முடிவெடுத்தாங்க என்றதை வச்சு கண்ட மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த ஆம்பளைகளை கூட்டாளியாக்கி கொண்டு எனக்கு இவர் தான் மாப்பிள்ளையா வரணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நடக்கிற கூத்து கும்மாளத்துக்கெல்லாம் அதை ஆதாரமாக எடுக்க இயலாது. இயல்பாக ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு ஆண் ஒன்று இருந்தால் அந்த ஆண் எனக்கு கணவனாக வந்தால் நல்லமென்று விரும்புவது பிழை அல்ல. ஆனால் அந்த விருப்பத்தை சொல்றதும் அந்த விருப்பத்தை அடைகிறதுக்கான வழிகளும் தான் முக்கியமானது. அது முறையாக இருந்தால் பிழையே இல்லை. வாப்பா கிட்ட சொல்ற உதாரணமாக எனக்கு இன்னார எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தா நல்ல முடி நினைக்குது, அல்லது நேரடியாக சொல்லாட்டி யார் சரி ஒருத்தர் மூலமாக பெரியார்வங்களுக்கு சொல்ற மாதிரி கதீஜா நாயகி அப்படித்தான் அணுகினாங்க. மற்றபடி ஒரு ஒரு கண்டபடியான ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு அமைப்பில் பண்ணல. நிச்சயமா தன்னுடைய விருப்பத்தை பெஸ்ட்ல ஒருத்தர் மூலமாக ரசூலுல்லாவுக்கு சொன்னாங்க. என்னைய கல்யாணம் எனக்கு உங்களை கல்யாணம் முடிக்க விருப்பம் ஒன்று இருக்குது, அப்படியா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பொன் கேட்டுவாங்க. இதுதானே முறை. ரசூலுல்லாவும் என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாவோட ஒழுக்கம் ஜாஹிலியா ஆரம்பத்தில் இருந்து அதில் பேசுறதுக்கு கொண்டு இல்லை. ரசூல்லா மிச்சம் பண்பாத்தா இருந்தாங்க, மிச்சம் முறையாக. அபூ தாலிபிடம் போய் செய்தியை சொன்னாங்க. அபூ தாலிபு சொந்தங்களை அதில் அபூபக்கரும் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. கதீஜாவை பொன் கேட்டு கதீஜாவோட வாப்பா குவைலிது கிட்ட வந்த நேரம் நபியின் தரப்பில் அபூ தாலிப் வரக்குள்ள அபூபக்கரும் வந்தார். அந்தளவு அபூபக்கர் முந்திலிருந்தே நபியோட கூட்டாளி. அப்போ முறையாக பொன் கேட்டு அப்படித்தான் முடிச்சாங்க. அந்த முடிவு இருக்குது, அது மிக புத்திசாலித்தனமான ஆச்சரியமான ஒரு முடிவாக இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா தெரிவு செய்யப்பட்ட அந்த வினாடி, அந்த நேரம் இருக்குது. ஹிரா குகையில் தனிய இரவு நேரத்தில் அந்த குகையில் இருக்கக்குள்ள திடீர்னு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வாராரு. என்றாரு. ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க, யாருன்னு தெரியாது.
அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு ரசூலா வீட்டுக்கு வராங்க. சஹீஹுல் புகாரில் ஹதீஸ் வருது, நபிக்கு காய்ச்சல். நபி இந்த தோல் இந்த பக்கத்தில் இருக்கிற தர்தாயிது ஃபராஇசுஹு, கடுமையான பயம் வரக்குள்ள உள்ளுக்கு ஒரு சின்ன நரம்பு இருக்கிறது துடிக்கும். அப்படி நிலைமையில் கடுமையான பயத்தில் ஜம்மீலூனி என்னை போத்துங்க எனக்கு பயமா இருக்குன்னு தான் வந்தாங்க ஹதீஜா நாய்கிட்ட. நபிக்கு தெரியாது இது வந்திருக்கிறது ஜிப்ரீல், எனக்கு வந்திருக்கிறது நபித்துவம் என்றே தெரியாதப்ப. அப்ப என்னமோ ஏதோன்று பயந்துட்டாங்க. மனைவி ஹதீஜா கிட்ட வந்து தான் சொல்றாங்க. ஹதீஜா நாயகி அந்த நிலைமையை கையாண்டாங்களே, அது ஆச்சரியமானது. சரியான புதினம். ஹதீஜாவின் ஆழமான அறிவும் நிதானமும் அதில் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூலா பயத்தில் வந்து சொல்றாங்க, ஹதீஜா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு என்ன பண்ணி நடந்துருமோ தெரியாத கொள்ள. ஹதீஜா நாயகி பதட்டப்படலை. இன்னைக்குள்ள எங்கட பெண்கள்னா சும்மா என்னமோ சத்தம் கெட்டுச்சப்பா என்னமோ பேயோ தெரியால அது பேய் தான் என்ற மாதிரி தானே அவனை இன்னும் கொஞ்சம் ஹொல்மான ஆக்குற மாதிரி ஹதீஜா மிச்சம் கவனமாக கையாண்டாங்க. முதலாவது ரசூல்லாவை நிதானப்படுத்தி ஆறுதல் படுத்தினாங்க. இப்போ பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை ஃபெஸ்ட்டில் அந்த டென்ஷனை குறைக்கணுமே, அதுக்கு ஃபெஸ்ட்டில் அவருக்கு சில விஷயங்களை சொல்லணும், சில காரணங்களை சொல்லணும். புகாரியில் வருது, அழகான காரணம் கொஞ்சம் சொன்னாங்க. இங்கே வாங்கப்பா, உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆபத்து வராது, ஷைத்தான் ஜின்களால் குழப்பம் ஒன்றும் ஆபத்து உங்களுக்கு வராது, நீங்கள் நல்ல மனுஷன். அதுக்கு அழகான சில காரணங்களை சொன்ன, சும்மா நல்ல மனுஷன் சொல்லல. இன்னக்க தக்ரி தைஃப வ துஈனு அலா நவாஇபில் ஹக்கி அப்படின்ற பல விஷயங்களை சொன்னாங்க. ரசூலா வ தஸிலுர் ரஹீம, அப்படி நல்ல விஷயங்கள் நபியிடமிருந்த நல்ல பழக்கங்கள் இருக்கு. நீங்க விருந்தோம்பல் உள்ளவர், விருந்தாளிகள் வந்தால் விருந்து கொடுக்குறீங்க, சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கஷ்ட நஷ்டம்டா அதில் பங்கெடுக்கிறீங்க, இப்படியெல்லாம் நலவு செய்கிற நல்ல மனுஷன் உங்களுக்கு அப்படி ஒன்று நடக்காது. அப்போ கொஞ்சம் ரசூலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல், நியாயமான சில காரணங்களை சொல்லி கவனமாக ரசூலோட மனசை ஆறுதல் படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஹதீஜா பார்த்தாங்க, என்னத்தான் சொன்னாலும் ஒருத்தர் வாராரு, எனக்கு என்னமோ தெரியா அதோ தெரியா, சில நேரத்தில் அப்படி இப்படி அடையாளம் இருக்குது, கேன்சரோ தெரியா அப்படி இப்படின்னு சொன்னால் ஃபெஸ்ட்டில் அவருக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், யோசிக்க வேணாம், அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் நீங்கள் தொழுற மனுஷன், அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒன்று வைக்க மாட்டான். இது முதல் கட்டம். என்னதான் சொன்னாலும் கூட ஒரு டாக்டர்கிட்ட வந்து கொண்டு போய்த்து காட்டி சொல்றது தானே முக்கியம். டாக்டர் ஒன்று இப்படித்தான் சொல்லிட்டா இன்னும் ஆறுதலாக இருக்கும். ஹதீஜா உடனே பார்த்தாங்க, இவரை கூட்டிக்கிட்டு போனாங்க. சரியா வரக்கத்து போன நௌஃபல் நௌத்தட், அவங்களோட சொந்தக்காரர் தான். அவர் வேதங்களை பற்றிய நல்ல அறிவுள்ள ஒரு புகாரில் நீண்ட ஹதீஸ் அது வருது. அவர் ஜாஹிலியா காலத்திலே கிறிஸ்தவத்தை ஏற்று தௌராத்தை எல்லாம் படித்தவர். எனவே வேதங்கள், நுபுவத் என்ற நபித்துவம், அடுத்தது ஜிப்ரீலுடைய வருகை, வஹி வருவது, இதை பற்றியெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ரசூல்லா சொன்னதுகளை பார்க்கக்குள்ள ஹதீஜாவுக்கு கொஞ்சம் அப்படி மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி நினச்சி அவங்க சொல்லலை. அவங்களுக்கு அதெல்லாம் படித்தவங்களும் அல்ல, பெருசாக படித்த ஒருவரிடம் கூட்டிக்கிட்டு போனாங்க, வரக்காக்கிட்ட. அது அவங்களுக்கு பார்க்கலாம், நுணுக்கமாக என்ன டைம் இல்லை. வரக்காக்கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. ரசூல்லா வட்டக்குன்னு கூட்டிகிட்டு போய்த்து அப்படிதான் சொன்னாங்க, இங்க பாருங்க இவர் என்னமோ சொல்றாரு, இவர்கிட்ட கேளுங்க என்ன சொல்றாரு. அதுதானே சரி, டாக்டர்கிட்ட போய்த்து நாங்க சொல்றதை விட நோயாளியைத்தானே சொல்ல வைக்கணும். அப்ப வரக்கா சொன்னார், என்ன நடந்து சொல்லுங்க. அப்புறம் சொல்ல சொன்னாங்க, இப்படித்தான் 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 இப்படி இப்படி நடந்தது. உடனே வரக்கா சொன்னார், இன்னஹு நாமூஸ், உங்கள்கிட்ட வந்தது வேறு யாரும் அல்ல, நாமூஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர். மூசாவுக்கு நுபுவத்தை வஹியை கொண்டு வந்த அதே ஜிப்ரீல் உங்களிடம் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்ப அர்த்தம் உங்களுக்கு நுபுவத்து வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மனசுக்கு பெரிய ஒரு ஆறுதல். அப்பவே ஒரு செய்தியை சொன்னார், வரக்கா புகாரில வருது. அப்பவே சொன்னார், அது சொல்லிட்டே சொன்னாரு, நீங்க இந்த ஊரிலிருந்து விரட்டப்படும் பொழுது உங்களோடு இருந்து உங்களுக்கு நான் துணையா இருக்க ஆசைப்படுகிறேன், அப்படி கிடைச்சா எனக்கு நல்ல முண்டா வரக்கா சொன்னாரு. ரசூல் ஆச்சரியமா கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹும், இந்த மக்கா மனுஷர் என்னையோட நல்லம், என்னைய நம்பிக்கையாளர்ன்றாங்க, என்னையோட சரியான இறக்கம், என்னையோட மதிப்பு இவ்வளோ இருக்கிறது. எங்க ஊர் ஆட்கள், நான் பரம்பரையை இங்க ஊருக்காரன், இப்படி இருக்கிற என்னைய இவங்க விரட்டுவாங்களான், ஊரை விட்டே விரட்டுவாங்களான், அந்த அளவு ஊர்ல எதிர்ப்பு வருமான். அப்பவே வரக்கா சொன்னாரு, நீங்கள் கொண்டு வருவதெந்ததை போன்ற இந்த சத்தியத்தை கொண்டு வந்த எல்லோருமே எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே எதிர்ப்பு வரத்தான் இருக்குது, அதை நீங்க சங்கத்தாகணும். நான் எந்த நேரத்தில் இருந்து அவங்களுக்கு உதவ வேண்டாரா, நான் அவர் இருக்கல்ல. அப்படியே புகாரில் வருது. கொஞ்ச நாளையில அவர் மௌத்தாவிட்டார். இந்த கட்டத்தை ஹதீஜா நாயகி கையாண்ட அழகு இருக்குதே, ஆச்சரியமானது. கவனமா கையாண்டாங்க. அதே மாதிரி நான் சொல்லி முடிச்சு கொள்றேன், ரசூலுல்லாஹ்க்கு அடுத்ததாக அந்த கொள்கை பிரச்சாரத்தின் போது வந்த கடுமையான சோதனைகள், அதில் ஒன்றுதான் நுபுவத்து 7ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரைக்கும் மக்காவில் அந்த ஊரை விட்டு ஒதுக்க வைக்கிறேன். நாங்கள் பொருளாதார தடை அல்ல, ஒரு சமூக ஒதுக்கல் மாதிரி.
முஷ்ரிக்குகள் எல்லாரும் சேர்ந்து நபியையும் நபியின் குடும்பத்தாரையும், சஹாபாக்களை அல்ல, எல்லாம் அப்படி அல்ல, சில பேர் அப்படி சொல்றது அது பிழை. நபியின் குடும்பத்தை பனு ஹாஷிம் பனு முத்தலிப் சேர்ந்த எல்லாரையும் ஊரிலிருந்தே மொத்தமாக ஒதுக்கினாங்க. எல்லா விஷயத்திலும் ஒரு சமூக ஒதுக்கல் மாதிரியே பண்ணினாங்க. அதாவது அவங்களோட கல்யாணம் முடிக்கிறது இல்லை, சாப்பாடு சாமான் அவங்களுக்கு விற்கிறது இல்லை, வாங்குறது இல்லை, பேசுறது இல்லை, கதைக்கிறது இல்லை, கொடுக்கல் வாங்கல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவங்கள ஒதுக்கினாங்க. அதாவது குடும்பத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்க. நீங்கள் முகம்மதை எங்கள்ட கையில் தந்துருங்க, நாங்கள் பொறுப்பில்லைன்னு தந்துருங்க, நாங்கள் முகம்மது கொள்றதுக்கு. இந்த குடும்பம் இருக்க கொண்டா குழப்பமே பெரிய குடும்பம். இப்போ குடும்பம் நபியை கையுடணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால குடும்பத்துக்கே ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. மக்காவில் ஷேபு பனி ஹாஷிம் பனி தாலிமுடி அபி தாலிமுடி சொல்கிற அந்த பகுதியில் ஷேபு அபி தாலிமுடி சொல்கிற நபி அவங்களோட குடும்பம் வாழ்ந்த ஏரியா, அந்த பகுதிக்கு ஒதுங்கிட்டாங்க. எல்லாரும் செய்ய வழி இல்லை, ஊரே பேசுறது இல்லை, ஊரே பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லைன்னு மாதிரி. ஊரில் மிக பெருமையாக அல்லது மிக கண்ணியமாக வாழ்ந்த கூட்டம் இவங்க. எனவே மனதால் உடைந்தார்கள். தின்றத்துக்கு கொஞ்ச நாள் ஆவக்குள்ள சரியாக சாப்பாடு இல்லை, அப்படி இப்படி நிறைய கஷ்டம். இது பெரிய வரலாறு. அந்த 3 வருஷமாக ரசூலுல்லாவோட நல்ல வசதியாக வாழ்ந்த கதீஜா அந்த 3 வருஷமாக தன்னை கணவனோட இந்த கொள்கைக்காக நபியோட தான் இருந்தாங்க. அதில் கூட கதீஜா மிச்சம் புத்திசாலிமாக வேலை செஞ்சாங்க. 3 வருஷமாக ஊரே ஒதுக்கி இருந்த நிலைமை. ஒரு 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 நாங்கள் சொல்லுவோம், ஒரு பான் துண்டு வாங்கல கடையில் அந்த மாதிரி நிலைமை. ஒரு சாமா வாங்கல தாராங்க இல்லை. வெளியிலேருந்து வியாபாரிகள் வந்தால் இவங்க போய்த்து வாங்கும் போது அவங்க வாங்கி அவனை மொத்தமாக வாங்கி இவங்க எடுத்துடுறது. இவங்களுக்கு ஒரு துண்டு விற்கப்படக்கூடாது. கடுமையான கஷ்டம் சாப்பாட்டுக்கு. அப்போ ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற சஹாபி ஒரு மூமின், அவர் கதீஜா நெருங்கின தோழர். அவர் மூலமாக கதீஜா கொஞ்சம் சாப்பாட்டுகளை ராவிக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த ஏரியாவுக்கு ரகசியமாக எடுத்தாங்க, ஊருக்கு தெரியாமல். கதீஜா அந்த கஷ்டத்தை நபியோடு சேர்ந்து பொறுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில் இந்த கதீஜாட பங்கு என்பது பொறவு கூட பொதுவாக சொல்லுவாங்க, வரா குல்லி ரஜுலின் நாஜிஹின் கதீஜத்துன். வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு கதீஜா இருப்பாள்னு சொல்லி. ரசூலுல்லாவுக்கு அப்படித்தான் இருந்தாங்க. வெளியில் போனால் ஊர் மக்களுடைய எதிர்ப்பு அதுகளில் கொஞ்சமாவது குறைகிறதுக்கு அபு தாலிபுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அவரோட துணை அபு தாலிபோட துணை ரசூலா அபு தாலிப் கிட்ட இருக்கிறாங்கன்றது. வீட்டுக்கு வந்தால் அந்த ஊரில் படுற கஷ்டம் அது ஹிண்ட்டு அப்படி இப்படி பரிகாசம் ஏச்சு பேச்சு எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தால், அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஆறுதல் நிம்மதியான வார்த்தைகளை கொடுத்து நபிக்கு உற்சாகப்படுத்த கதீஜா வீட்டுக்கு இருந்தாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் அவன் சமூகத்துக்கு சேவை செய்யும் பொழுது எவ்வளவும் கஷ்டப்படுவான். வீட்டுக்கு வந்தால் அவனை உற்சாகப்படுத்த, அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நல்ல மனைவி இருந்தார். விசேஷமாக இந்த சத்தியத்தின் பயணத்தில் கதீஜா அப்படி இருந்தாங்க. எந்த அளவுனா கதீஜா நாயகி மௌத்தாவினாங்க நுபுவத்து 10ஆம் ஆண்டு. அந்த கதீஜா நாயகி மௌத்தாவினதும் அபூ தாலிப் மௌத்தாவினதும் சில நாட்களுக்கு இடையில தான். அந்த வருடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்றாங்க. இந்த கவலையின் வருடம். நபி அந்த அளவு கவலைப்பட்டாங்க. ஊராக்களுடைய எதிர்ப்பு கூடினுச்சு. வீட்டுக்கு வந்தா நிம்மதியை ஆறுதல் சொல்ல இருந்த அந்த கதீஜா கிடையாதுன்ற மாதிரி. கதீஜா நாயகி தனிப்பட்ட வாழ்க்கையில கூட கொள்கைக்காக இழந்தாங்க. தன் மகள் ருக்கையா பெரிய குடும்பத்து பெண் தானே, கதீஜாவின் மகள். இஞ்சால நபியிட மகள் செல்வமாக இருந்த குடும்பத்து தான் கதீஜாட குடும்பம். ஆனால் கொள்கையை ஏற்றதற்காக வேண்டி இதுக்கு மேலே இருக்க முடியாது என்று எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க முதல் கூட்டம். அதில் உஸ்மான் ரதியல்லாஹு ருக்கையாவும் போனாங்க. கதீஜா நாயகி பொறுத்தாங்க. அவங்கள்ட்ட 2 மகள் இருக்கிறாங்க. அந்த 2 மகள்மார் இருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 மகள்மாருக்கு அபூ லஹபோட 2 மகன்மாரை பேசி கல்யாணம் கிட்டத்தட்ட முடிச்சு வச்சிருந்தாங்க. சேர்த்து வைக்கல, கல்யாணம் சேர்த்து முடிச்சு வச்சிருந்தாங்க. சேர்த்து வைக்கல, முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அபூ லஹப் நெருங்கிற சொந்தம் தானே. குடும்பம் பார்த்தா பெரிய குடும்பம். அபூ லஹபும் குறைஷ் குலம். அப்போ நபியிட சாச்சா. அப்போ நபியிட சாச்சாட மகன்மார் 2 பேர்த்துக்கு ரசூலோட 2 மகள்மாரை பேசி தீர்த்து கீத்தெல்லாம் முடிச்சிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிருந்து பெரிய இடத்து சம்பந்தம் மாதிரி உறவு குடும்பம் எல்லாம் பெருசி. அப்படி இருக்கக்குள்ளதான் இஸ்லாம் இந்த பிரச்சாரம் இப்படி போகிற இந்த கட்டத்தில் அபூ லஹப் கடுமையாக எதிர்க்க தப்பத்தியதா சூறா இறங்குது. தெளிவாகவே அபூ லஹபுடைய பேரை குறித்தே இறங்கிச்சு சூறா. நாசமே தான் அவனுக்கும் அவனோட மனைவிக்கும். நபியிடம் இந்த 2 மகள்மாரோட மாமாவும் மாமியும் தானே. இந்த சூறா இறங்கின பிறகு வந்த ஆத்திரத்தில் கவலையில் அபூ லஹபும் பஞ்சாதியும் சேர்ந்து மகன்மாரை வற்புறுத்தினாங்க. முஹம்மதிட மகள்மார் 2 பேரையும் விட்டு போடுங்க. உண்மையிலே அவனுக்கு வாப்போட உம்மோட மகன்மார் தான் இருந்தானுங்க. அவனு அப்படி தான் இருந்தான். அவன் விட்டு போட்டாங்க. கதீஜா நாயகி அதையும் பொறுத்தாங்க.
எனவே கதீஜா நாயகி அந்த கொள்கையின் பயணத்தில் நிறைய கொடுத்தாங்க, நிறைய பொறுத்தாங்க, நிறைய அர்ப்பணம் பண்ணினாங்க, அப்படியெல்லாம் இருந்தாங்க. கதீஜா நாயகி ஒரு ரமதான் மாதத்தில் நுபுவத்து 10ஆம் ஆண்டு வஃபாத் ஆகினாங்க. மக்காவில் ஹஜூன் என்று சொல்ல ஏரியாவில் தான் அவங்க அடக்கப்பட்டாங்க. எனவே அருமையான ஒரு வரலாறுக்கு நிறைய ஈமானிய பாடங்கள் கூட, குறிப்பாக ஆண்களுக்கு கூட நிறைய பாடமுள்ள ஒரு அருமையான ஒரு பெண்மணி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. நாங்கள் பாடம் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.